ஹரி ஓம். இன்னைக்கு திங்கக்கிழமை வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறதுனால திங்கக்கிழமைனா ஒரு ஸ்பெஷல் டே. கண்டிப்பாக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவேன். ஆனால் கொஞ்ச நாளாக எதுவுமே செய்யறதில்ல. ஒர்க்கு ட்ராவல்னு இப்படி பிஸியாக போயிட்டு இருக்கு. காலையில எழுந்து பூஜை மேடை பார்த்தா ரொம்ப மெஸ்ஸியாக கிளட்டடாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு அபிஷேகத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் சிவலிங்கம் கூடி வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்பு எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி முன்னமோ தெரியாது. அபிஷேகத்துக்கு முன்பு விளக்கு ஏற்றிட்டு தான் அபிஷேகம் பண்ணணும். விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ ஜலத்தை ஊற்றி அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்பு அவங்கக்கிட்ட ஒரு பெர்மிஷன், எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி ஓம் நம சிவாய சொல்லிட்டு என்னோட ஜலத்தை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். குரு கோயில் இங்கெல்லாம் போய் அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் எனக்கு டீப்பாலாம் சொல்லிக் கொடுக்க கிடையாது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மனசார நீ எதை செஞ்சாலுமே சிவனை ஏற்றுப்பாரு. நீ பெருசாக மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அபிஷேகம் பண்ணும்போது எப்பயும் மனசில் ஒரு அமைதியோட ஒரு நிலையாக ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அபிஷேகம் பண்ண உடனே குப்புன்னு தூக்கம் வரும். அப்போ 2 மணி நேரம்லாம் படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோ அமைதியாக இருக்கும், அவ்வளோ சாந்தமாக இருக்கும் மனசு. அதனால 2 மணி நேரம் கூட தூங்கியிருக்கேன். இந்த விஷயம் ரிப்பீட்டேட்டிவாக நடக்கும் போது அபிஷேகத்துக்கு அப்புறம் படுத்து தூங்குறதுக்கு பதிலாக உட்காந்து ஓம் நம சிவாயன்னு மனசில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த தூக்கம் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை அகெயின்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்பு 2 மணி நேரம்லாம் படுத்து தூங்கியிருக்கேன். ஆனால் 15 நிமிஷம் உட்காந்து ஓம் நம சிவாய அப்படின்னு மனசில் சொல்லும் போது கண்ணை திறந்து பார்த்தா 4 மணி நேரத்துக்கிட்ட தூங்கின ஒரு நிறைவு கிடைச்சது. இதுதான் நான் அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு கிடைத்த அனுபவம். இதுவே எனக்கு ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே டவுட் கேட்கறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. யாருக்கிட்டையும் டவுட் கேட்குற மாதிரியும் இல்லை. கேட்டால் சிரிப்பாங்க, இல்லைன்னா நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் வைக்கக்கூடாது வீட்டில், இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதுக்கு, நம்மளுக்கு கடவுள் என்ன காட்டுறானோ அந்த வழியில் அந்த பாதையில் போவோம். அவன் மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக அபிஷேகம் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு கற்பூர தீபத்தை காட்டிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ளவர்ஸ் காலன்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ண மாட்டேங்க. நான் பண்ணுறது ஒன்று தான், திருநூறு எல்லாத்துலேயும் பரப்பி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும், அதனால நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வில்வ இலை கிடச்சா வில்வ இலை பரப்பி வச்சுருப்பேன். இல்லைன்னா இப்படி தான் சிம்பிளாக வச்சுருப்பேன். எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஒரு நாள் என்னோட சொந்த வீடு வாங்கி அதில் கிராண்டான பூஜை மேடை வச்சு இவங்களெல்லாம் வழிபடுவேன். அந்த ஒரு நாள் வரும், வந்துக்கிட்டே இருக்குது, வந்துருச்சு அப்படின்னு நினச்சி இந்த ரீல்ஸ்லேருந்து வெளிப்படுகிறேன். ஸோ நீங்களும் அபிஷேகத்துக்கு அப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டில் தென் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். டேக் கேர். பை.